ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் வந்து வாக்கிங் விலாக். ஆக்சுவலி வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குக்கிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நானும் பொண்ணு பையன் எல்லாருமே வந்து வாக்கிங் வந்து கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 9 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பொண்ணு பையன் எல்லோரும் பீச்சில் போய் நடக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படியே கலாட்டா பண்ணிவிட்டு ஜாகிங்கும் வாக்கிங்குமா சேர்ந்து பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்சம் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டோம், நானும் என் பையனும். அப்படியே கலாட்டா பண்ணிகிட்டே வந்தது மௌரியா. அவன் கூட வாக்கிங் கூட பயங்கர ஜாலியாக இருக்கும். கூட பயங்கரமாக கலாட்டா பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தான். ரொம்பவே ப்ளசண்ட் வெதராக இருந்தது. சூடு கீடு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லவே இல்லை. நல்லா காற்று குளிர்ச்சியாக இருந்தது. சொல்லப்போனால் இந்த ஊர் ஆளுங்க எல்லாமே வந்து நிறைய பேர் இப்போ தான் பீச்சுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் குளிச்சிட்ருக்காங்க, எவ்வளோ பசங்க, குட்டி பசங்கள்லாம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே வாக்கிங் ஆல்கோட் மால் வரைக்கும் போயிட்டு உடனே பையன் சொன்னான், மம்மி ஐ வாண்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னான். சரி வாங்க வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மெக்டானல்குள்ளே போய் ஆளுக்கு ஒரு கோன் ஐஸ் வாங்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. வெண்ணிலா ஃப்ளேவர் தான். ஸோ அப்படியே கோன் ஐஸ் வாங்கிட்டு ரோடை க்ராஸ் பண்ணி மறுபடியும் ஆல்கோட் பக்கம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே அப்படியே ஒரு வாக் போயிட்டு அப்படியே நடந்து வரும்போது ரிட்டனும் ஆளாளுக்கு கொஞ்சம் அப்படியே செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு பசங்களாம் பயங்கர கலாட்டா பண்ணிவிட்டு பாருங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வராரு அவர். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி வாக்கிங் பார்த்திங்கன்னா. பட் ஒர்க் அவுட்டுமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இம்பேக்ட் ஆப்பில் வந்து ஒரு 32 ருபீஸ்க்கு மேலே நான் நடந்திருக்கேன். ஒரு 6.5 கிலோமீட்டர் நடந்திருக்கோம் அப் அண்ட் டவுன் நாங்கள் 2-3 பேரும். ஸோ அப்படியே வாக்கிங்கும் ஜாகிங்கும் சேர்ந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவங்களுமே அப்படியே ஓடி வந்துட்டு இருந்தாங்க, நடந்து வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் வாக்கிங் ட்ராக்கில் இது மாதிரி ரன்னிங் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்கோட் மால் நியரில் வந்து பீச் மண்ணில் வந்து ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ ஜாகிங் ரொம்ப தூரம் ஓடலை, ஓடுவேன் நடப்பேன் இந்த மாதிரி. இந்த வெயில் நாள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கொஞ்ச நாளாக இடையில வந்து பீச்சுக்கு வாக்கிங்கே போகல. எங்கள் ஏரியா சுற்றி அப்படி நடந்துருவேன் வீட்டு பக்கத்துலேயே. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடந்ததுனால கண்டினியூஸாக ஓட முடியல. ஓடிட்டு நடந்துட்டு இப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். அதை பையன், மம்மி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வீடியோ எடுத்துட்டார். அந்த வீடியோவும் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் சரளம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களுமே டெய்லியும் வாக்கிங் 1 hour ட்ரை பண்ணி நடந்து பாருங்கள், ஜாகிங் பண்ணுங்கள். உடம்பை எப்பயுமே ஃபிட்டாக வச்சுருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ என் பசங்களுக்கும் அதை வந்து நான் சொல்லிக் கொடுக்கறது. யூஸ்வலி பொண்ணு வந்து எப்பயுமே வாக்கிங் போயிட்டே இருப்பாள். ஃபைனலாக வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் அப்படியே ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். ஸோ நிறைய பேர் இப்போ தான் வந்து உள்ளே வந்து பீச்சுக்குள்ளே இறங்குறாங்க தண்ணியில் குளிக்கிறதுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா 2 குட்டி பூனை சும்மா சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தது. அப்படியே அவங்களையும் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணிட்டோம். பாருங்கள், 2ம் கலாட்டா பண்ணிவிட்டு ஏறி அந்த மேட்லேயும் பள்ளத்துலேயுமா குதிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தது. அம்மாவும் பொண்ணுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கிட்ட போய் எடுத்தால் ஓடிடும்ட்டு லாங்கில் தான் ஜூம் பண்ணி எடுத்தேன் இந்த வீடியோவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு விலாகை பார்க்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. சாட்டர்டே விலாக் இப்படி தான் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஃபிட்னஸ்க்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. எஸ்பெஷலி சாப்பிட்டு நடந்தால் நமக்கு வந்து ரொம்பவே கலோரி வந்து நிறையா நம்ம வந்து எரிக்கலாம். ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் நடக்கலாம் எங்களை மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுதாங்க இம்பேக்ட் ஆப்பு. பாருங்கள் எவ்வளோ நடந்திருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ நான் வந்து கொடுத்துருக்கேன் அமௌண்ட்டு அப்படின்னு தெரியும். பாய் பாய்.